முதல் வியப்பே இவர் எதுக்கு அங்க போனார் அப்படிங்கிறது தான். இவர் நீங்க சொன்ன மாதிரி வானதி அக்கா இங்க மாறின மாதிரி இங்க இவர் போனது இவருக்கு விஜயபாஸ்கர் ஏப்பா உடப்பா போதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா என்ன கரூர் ஸ்டாம்பேட் ஒரு விஷயமா நான் அதாங்க திரு செந்தில் பாலாஜி வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டியும் சேர்த்து கேரி பண்றாரு. அவருக்கு பாசிட்டிவிட்டியா இருந்து கட்சிக்குள்ள ஒரு ஒர்க் பண்றதுல கேடர்ஸ் மத்தியில் எவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருந்தாரோ அதே மாதிரி நெகட்டிவ் இமேஜ் சார் மோடி மாதிரி வச்சுக்கலாம். நீங்க வந்து அவருக்கு வந்து நெகட்டிவா இதுல பிம்பம் நிறைய கட்டமைக்க முடியும். உண்மையா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து மோடி வந்து ஃபாசிசம் சொல்லுங்க அந்த மாதிரி வந்து இவர் நிறைய நெகட்டிவ் இமேஜ் வந்து நிறைய கேரி பண்றாரு. அதனால வந்து ஒரு சேஃபர் கேமுக்காக வேற பக்கம் போய் நிக்கலாம் அவர். இன்னொரு முக்கியமான தொகுதி அவிநாசி தொகுதி. அதிமுகவின் கோட்டையா பார்க்கப்படுற தொகுதி. சமூக வலைதளங்கள்ல கேண்டிடேட் அறிவிப்பு வந்ததுல இருந்து நிறைய பேசப்படுற ஒரு தொகுதி. அந்த தொகுதியை பாஜகவுக்கு அதிமுக விட்டுருச்சு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெருந்தன்மை, திரு முருகன் அவருடைய தனிப்பட்ட வேண்டுகோள், இந்த ரெண்டு தான் காரணமா இருக்க முடியும். படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அதுக்காக சபாநாயகர் தனபால் அவர்களின் அது ஏஜ் காரணமா இருக்கலாம். நீங்க விட்டு கொடுத்தா நீங்க பல இடங்கள்ல நீங்க போடுங்க. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அம்மன் அர்ஜுன் இவரை வச்சுக்கீங்க. நீங்க போன முறை தெற்கு விட்டு கொடுத்தாரு, இந்த முறை வடக்கு விட்டு கொடுத்தாரு. இந்த அவர் என்ன எவ்வளவுதான் போவார்னு பேசிக்கணும், அவங்களே பாக்கல. அப்படி நீங்க இப்போ சாத்தூர்ல நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவர் கேட்கும் போது இப்படி மாட்டேன் நீங்க சொல்லுவீங்க.